வணக்கங்க. நம்ம அடினியை தொடர்ந்து விதையிலேருந்து செடிகள் வளர்றத பற்றி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த செடி பாருங்க 40 நாள் ஆயிடுச்சு. நல்லா செடியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது பார்த்தீங்களா? அதனால நம்ம முழு நேரமும் வெயில்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு பாருங்க. நல்லா மழை ஊத்துச்சுன்னா மட்டும் வெயில்ல வைக்கக்கூடாது, வெளியில வைக்கக்கூடாது. இப்போ வெயிலும் அடிக்குது, மழையும் அப்பப்போ தான் பெய்யுது. அதனால மாடிக்கு கொண்டு வந்தாச்சு. 40 நாள் செடி இது. இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே இது மாதிரி பாட்டில் மாற்றிடலாம். இந்த பாட் 1 வருஷம் கூட தாங்கும். 6 மாதத்துக்கு மேலே கூட நல்லா வச்சுக்கலாம் பாருங்கள். இதுவுமே நல்லா 1 வருஷம் கண்டு இவ்வளோ தான் வளருது. இது வளர்ச்சி இப்படி தான் இருக்கும், ஸ்லோவாக தான் வளரும். இது பாருங்கள், நம்ம செடி அடர்த்தி ஆகிறதுக்காண்டி இந்த இடத்துல கிள்ளி விட்டோம் பார்த்தீங்களா? அதனால் பக்க கிளைகள் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம செடியை அடர்த்தி பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா கிளை வந்திருக்கு, பெருசாகவும் வளர்ந்துருக்கு. நம்ம போகிற நுனியை இப்படி கிள்ளி விடணும். இப்போல்லாம் கிள்ள வேணாம், ஏன்னா பூக்கள் வர்ற மாதிரி இருக்கிறதுனால அப்படியே விட்டாச்சு. இதில் பூ வந்துச்சுனாக்கா அது சேல்ஸுக்கு அனுப்பிடலாம். பூ பார்த்து தான் வாங்குறாங்க, அதனால் அது மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். இந்த செடிகள் இன்னும் 1 மாதத்துக்கு மேலே நல்லா வளர்ந்த பின்னாடி தான் இந்த பாட்டில் வைக்கணும். அது வரல வெயிலில் வச்சா தான் இதோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா இது பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அடினியத்தை பாலைவன தாவரனால அதை நம்ம வெயில்னு தான் இதுக்கு நல்ல இது. நம்ம இவ்வளோ நாள் குட்டியாக இருந்ததுனால வேர் அழுகிரும், காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிலையும் கொஞ்சம் நேரம் இதுலேயும் வச்சுருந்தேன், சூரிய ஒளியிலையும். இப்போ முழு நேரம் வெயிலுக்கு கொண்டு வந்தாச்சு. 40 நாள் செடி இது. அதோட பாருங்கள், நம்ம இந்த பழைய செடி பாருங்கள் நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு. இதில் பதியம் போடலான்னு சொல்லி பார்த்தா பூக்களும் விதைகளுமா இருக்குது. அதனால் பதியம் போடலை. ஆனால் வளைஞ்சு தொங்கிக்கிட்டே இருக்கா, வெயிட் தாங்க மாட்டோம். இந்த பூக்கள் அவ்வளோ பூ பூக்கிறனால வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்படி நூல் வச்சு கட்டி விட்ருக்கேன் பாருங்கள். அதோட இது இந்த மெத்தடில் வச்சாக்கும் நம்ம பதியமும் உழுகும், நமக்கு இதுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்துங்க, அப்படியே வளைஞ்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன். இப்படியும் நம்ம பதியம் போடலாம். இதில் பாருங்கள், இதில் அந்த டப்பாலாம் வைக்க முடியாது. அதனால நான் கட்டி தான் வச்சுருக்கேன். இதில் பதியம் போடலை. பூக்கள் விதைகள் எல்லாம் ஓஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பதியம் போட்டுக்கலான்ட்டு கட்டி வச்சுருக்கேன், நூல் வச்சு கட்டி வச்சுருக்கேன். பூக்கள் பாருங்கள் தொடர்ந்து இருக்குது. நல்லா வெயில் அடிக்க அடிக்க பூக்கள் நமக்கு நல்லா பூக்கும் அடினியத்தில்.